நாசரேத் பக்கத்தில் தேரின்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணும்போது ரட்சிப்பு நிச்சயம் வர மாட்டேங்குது, பாவம் மன்னிக்கிற மாதிரி தெரியுது, நிச்சயம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். நீங்களும் அந்த புஸ்தகம் கிடைச்சா கண்டிப்பாக வாசிங்க. ஆன் பீயிங் எ ரியல் கிறிஸ்டியன் பை கிறிஸ்டியன் வைஸ். அவர் ஹி வாஸ் த வாய்ஸ் ஆஃப் பேக் டு த பைபிள் தோஸ் டேஸ். அதை வாசிட்டு இருந்தேன். ரட்சிப்பில் தேவன் செய்கிற காரியம், ரட்சிப்பில் நீ செய்கிற காரியம் அப்படின்னு இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு உடனே காரைக்குடிக்கு வந்தேன். 1963 முடிச்சுட்டு 63 காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் கர்த்தர் என்னை அனுப்புனார். அங்கே போன உடனே நான் செய்த முதல் காரியம், அந்த லிஸ்ட்டை பார்த்து கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன். 40 பேர் சூஸ் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு கிறிஸ்டியன் கூட இருக்கிறதா அபூர்வம். அவனை பார்த்து ப்ரேயருக்கு வாரம் வருவாங்க. அப்படி 2 பேராக சேர்ந்து அந்த குழு ஒரு 12 பேர் உள்ள குழுவாக மாறிச்சுது. தினமும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிச்சு. அப்போ எங்களுக்கு அதிகமாக எங்களை உணர்த்தின காரியம், இந்த பாக்கெட் நியூ டெஸ்டமென்ட்ல இந்த எஃபிஷியன்ஸில் இருக்கிற நான் கிறிஸ்துவுக்குள் யார், எங்களை அறியாத ஒரு துடிப்பும் ஒரு வேதனையும் எங்களை கவ்வியது என்று நான் சொல்லுவேன். அதனுடைய விளைவாகத்தான் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு நாற்றங்கால் எங்கே இருக்குது? நாசரேத்திலையும் பாளையங்கோட்டையிலையும் காரைக்குடியிலும். அங்கே வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி கொண்டு இங்கே கொண்டு வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம்.